ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் ஒரு சிலது நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ்லேருந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு சில பேசிக் கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 20 கொஷின்ஸ் பக்கம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துலாம். நம்ம வந்து என்ன தான் ப்ராக்டிக்கலாக படித்தாலும் நம்ம இன்டர்வியூ போகும்போது நம்ம வந்து அவங்க இன்டர்வியூ பேஸ் கொஷின்ஸ் நம்ம படித்தோம்னா அவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு அது என்னங்கிறது புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து அது என்ன நார்மலைசேஷன் என்ன, டிபிஎம்எஸ்னா என்ன, டிபிஎம்எஸ்னா என்ன, SQL என்ன அப்படின்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இன்டர்வியூ பேஸ் வரேன். ஸோ இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் ப்ளஸ் வந்து அதுக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி மேபி கேட்கலாம். ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன? இட்ஸ் ஜஸ்ட் அ சாஃப்ட்வேர். இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேஷன், ரிட்ரைவல், updating and management of database. So it ensures that our data is consistent, organized and easily accessible by serving as an interface between the database and its end user அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, டேபிள் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள். நம்மளோட டேட்டா வந்து ஆர்கனைஸ்டாக இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சஸும் ஆகல. அப்புறம் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து டேட்டாபேஸ் அண்ட் எண்ட் யூசர்ஸை கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விஷயமாக இந்த டிபிஎம்எஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வாட் இஸ் RDBMS அப்படின்னா, RDBMS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். SQL அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரக்சர் query language. It helps to communicate with the database. So what is database அப்படின்னா, it's an organized collection of data stored and retrieved digitally from a remote or local machine. So databases can be vast and complex. Database அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக மேபி காம்ப்ளெக்ஸாக கூட இருக்கலாம். It also depends on their requirement அப்படின்றது. So what is primary key? So primary key எதுக்காக? It helps to identify the unique row. So இந்த விஷயம் சொன்னீங்கன்னாவே பொருத்தமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு யூனிக் ரோவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல் இருக்கக்கூடாது, நாட் நல் வேல்யூஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் நாட் பி ஹேவிங் நல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரைமரி கீ. அதுக்கப்புறம் வாட் இஸ் யூனிக் கீ அப்படின்னா, இதுவும் வந்து ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். பட் வந்து இதில் வந்து நல் வேல்யூஸ் அலவுட். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி கீக்கும் ஃபாரின் கீக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபாரின் கீ அப்படின்னா என்ன அப்படின்னா, foreign key could be a column or set of columns that provides a link between data among two tables in the RDBMS. ஸோ ஃபாரின் கீ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து, இப்போ டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லிங்க் பண்ணுறதுக்காக அந்த ஃபாரின் கீ அப்படிங்கிறது நம்ம போவோம். ஸோ நீங்கள் அதை சொன்னீங்கன்னாவே உங்களோட இன்டர்வியூவருக்கு உங்களுக்கு ஃபாரின் கீனா என்னென்னு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வேணும். ஸோ இங்கே வந்து ஃபாரின் கீ அப்படின்னா ஒரு டேபிளில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ப்ரைமரி கீயாக இன்னொரு டேபிளில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் டிஃபால்ட் கீ அப்படின்னா என்ன? ஸோ டிஃபால்ட் constraint provides a default value to the column. ஸோ அது வந்து நம்ம வந்து இன்சர்ட் வந்து எதுவுமே பண்ணலை அந்த காலமில். நம்ம வந்து அந்த டேபிளில் டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் காலமுக்கு நம்ம எதுவுமே வேல்யூ இன்சர்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம இந்த டிஃபால்ட் கீ யூஸ் பண்ணி நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை எடுத்துக்கோம் அப்படிங்கிறது டிஃபால்ட் கீ. ஸோ வாட் இஸ் நார்மலைசேஷன்? நார்மலைசேஷன் அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் டேட்டாபேஸ் டிசைன் டெக்னிக் which organize tables in a manner that reduce redundancy and dependency. ஸோ வந்து டேட்டாவை ஒரு ஆர்கனைஸ் மேனராக கொண்டு வரதுக்கு, இது வந்து ரிடனன்சி வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, லார்ஜர் டேபிள்ஸ் வந்துட்டு ஸ்மால் டேபிள்ஸாக டிவைட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அந்த டேபிள்ஸ் கிடையாது லிங்க்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நார்மலைசேஷன். அதுபோல் டிநார்மலைசேஷன்னா the obvious answer என்னது? Denormalization is a process of undoing the normalization done in typical database design அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ what does it mean அப்படின்னா, well it means allowing for redundant data. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ரிடனன்ட் டேட்டாலாம் தேவை தான் அப்படிங்கிற டைமில் நம்ம வந்துட்டு டினார்மலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு கூட போகலாம். ஸோ நார்மலைசேஷனோட ப்ரோஸ் என்ன அப்படின்னா, ரிடனன்சி இருக்காது. இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது அப்டேட்னா ஒரு சிங்கிள் டேபிளில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுலாம். டினார்மலைசேஷனோட ப்ரோஸ் என்ன அப்படின்னா, ப்ரோஸ் தான் என்னது அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஈஸியாக ஃபார் நான் டெக்னிக்கல் யூசர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே டேபிளில் இருந்தால் நம்மளுக்கு டெக்னிக்கலாக தெரியுதுனால டிஃப்ரெண்ட் டேபிளாக இருந்தால் கூட நம்ம லிங்க் பண்ணி பார்க்க முடியும். ஒரு வேளை வந்து நான் டெக்னிக்கல் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரே சிங்கிள் டேபிளாக இருந்தால் தான் அவங்களுக்கு மேபி ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம டினார்மலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜாக சொல்லலாம். ஸோ வந்துட்டு
ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரிலாம் போயிட்டோன்னா டிநார்மலைசேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நார்மலைசேஷன் தான் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதோட டிஃப்ரெண்ட் நார்மலைசேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா யூஎன்எஃப் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலைஸ்டாகவே இருக்காது இல்லையா, ஸோ அது வந்துட்டு அன்நார்மலைஸ்ட் ஃபார்ம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்எஃப், செகண்ட் என்எஃப், தேர்ட் என்எஃப், அதுக்கப்புறம் பைகோட் என்எஃப், 4 என்எஃப். ஸோ நீங்கள் வந்துட்டு எசென்ஷியல், டூப்பிள் என்எஃப், 5th என்எஃப் அதெல்லாம் சொல்லுற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் மெயின்லி என்னென்னா அன்நார்மலைஸ்ட் 1 என்எஃப், 2 என்எஃப், 3 என்எஃப், 3 என்எஃப், 4 என்எஃப். இது வந்து சொன்னீங்கன்னாவே போதும், இது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னாவே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் என்எஃப்னா நம்ம என்ன பார்த்தோம், அட்டாமிக் வேல்யூஸ் இருக்காது. செகண்ட் என்எஃப்ல நோ பார்ஷியல் டிபெண்டன்சி, தேர்ட் என்எஃப்ல நோ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்கன்னாவே ஓகேயாக இருக்கும். ஸோ வாட் இஸ் query? queryனா என்னது? இட்ஸ் ஜஸ்ட் ரெக்வஸ்ட் ஆஃப் டேட்டா. ஒரு டேட்டாவை நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எழுதுகிற ஒரு ரெக்வஸ்ட், நம்ம போடுற ஒரு ரெக்வஸ்ட், அதுதான் வந்துட்டு query அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ query அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்ம ஸ்ட்ரக்சர்ட் query இல்லைங்க, சீக்வலில் நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா, ஸோ சீக்வல் போடுறோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து query அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ query அப்படிங்கிறது இதுதான், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவை. ஸோ query அப்படின்றதுலே இருக்கு இல்லையா மீனிங், querying, asking, requesting அந்த மாதிரி. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா வந்துட்டு what is constraint? Constraints are the rules enforced on the data columns of table. ஸோ constraints அப்படின்னு என்னென்னா செட் ஆஃப் ரூல், அந்த டேபிள், அந்த டேட்டா பேஸில் அந்த டேபிள் இதெல்லாம் இருக்கணும், இந்த ரூல் எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்துட்டு constraint. அது வந்துட்டு இந்த டைப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இந்த டேட்டா மட்டும்தான் இன்சர்ட் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா ரூல், அதுதான் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேரக்டர் அண்ட் varchar டேட்டா டைப். நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் பார்த்துருப்போம். இதில் வந்து கேரக்டரும் varcharக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது, ரெண்டுமே வந்துட்டு எக்ஸாக்டாக சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கேரக்டர் அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் 2000 பைட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. varchar 2 வந்துட்டு 4000 பைட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேரக்டருக்கு நம்ம ஸ்பைஸ் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணனா டிஃபால்ட் வேல்யூ 1ன்னு எடுத்துக்கும். பட் வந்துட்டு varchar இல்லைனா varchar 2க்கு வந்து நம்ம கண்டிப்பாக சைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னா வந்துட்டு data definition. So it's a computer language used to create and modify structure of the database. Database structure create பண்ணுறது தான் data definition language. Data manipulation அப்படின்னா வந்து எதுக்காகனா அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை மேனிப்புலேஷன், அதிலே இருக்கு இல்லைங்களா டேட்டா மேனிப்புலேஷன். ஸோ டேட்டா மேனிப்புலேஷன் என்ன பண்ணுவோம், நம்ம இன்சர்ட் அப்டேட் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் DML. அதுக்கப்புறம் வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிரைமரிக்கு அண்ட் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். பிரைமரிக்கும் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கும் என்ன இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, பிரைமரிக்கு வந்து நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணிக்காது, யூனிக் வந்து நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். பிரைமரிக்கையே நம்ம இன்னொரு டேபிளில் ஃபாரின் கீயை யூஸ் பண்ணலாம், பட் அந்த மாதிரியான ஒரு இது வந்து யூனிக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒரு டேபிளில் ஒரு பிரைமரி கீ தான் இருக்கணும், ஆனால் வந்து யூனிக் கீ வந்து ஒரு டேபிளில் எவ்வளோ யூனிக் கீஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டு அதுதான் நான் சில மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்க, பிரைமரி கன்ஸ்ட்ரெயின்ட் நாட் நல்லபிள் அப்படின்னு சொல்லிட்டு நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. யூனிக் கீ அப்படின்றது வந்து நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும், இதுவே பிரைமரி கீயாக இருந்தால் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் சப்போர்ட்டட் பை SQL? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் DDL, DML, TCL, DCL இது எல்லாமே. அதுக்கப்புறமா what are transactions and their control? Transaction control is an active and connected transformation which allows to commit and roll back the transaction அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ transaction control அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். கமிட் பண்ணணுமா, கமிட் மீனிங் வந்து சேவ் பண்ணணுமா, ரோல் பேக் பண்ணணுமா, ஐ மீன் நீங்கள் சேவ் பண்ணாமல் ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இல்லை ஒரு செட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் வரைக்கும் வந்து நீங்கள் ரோல் பேக் அப்படின்னா வந்து சேவ் பண்ணதை ஒரு என்ன சொல்கிறது லைக் ரீடு அண்டு மாதிரி சொல்லலாம், அன்சேவ் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது, ஐ மீன் கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட் அதெல்லாம் தான் இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னதில் வரும்னா TCL அப்படிங்கிற கமெண்ட்டில் வந்து அது வரும். ஸோ இவ்வளோ தான். ஸோ வந்து இதெல்லாம் தான் வந்து நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணிக்கிற போர்ஷன்ஸ்லேருந்து வர பாசிபிள் இன்டர்வியூ கொஷின்ஸ். அதுவும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே மோர் தென் எனஃப். ஏன்னா நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் சொல்லும் போது இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் நம்ம விட்டுருந்தோம், இல்லைனா அப்போது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கல அப்படின்றதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வியூஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.